தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் மேப்பில் எப்படி வந்து நம்மளுடைய லொகேஷன் வந்து ஆட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் லொகேஷனை எப்படி வந்து ஆட் பண்ணுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்போட லொகேஷன் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதற்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. ஸோ நீங்கள் வந்து பல விதமான பிஸ்னஸ் வந்து பண்ணுவீங்க. அதற்கான ஒரு லொகேஷன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த லொகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதாவது உங்களுடைய ஹோம் அட்ரஸ், அதை மட்டும் தான் லொகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் எந்த பார்ட்டோட லொகேஷன் வந்து ஆட் பண்ண போறீங்களோ அது ஜஸ்ட் லாங் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ட்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு லொகேஷன் மார்க் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஏ மிஸ்ஸிங் பிளேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த பிளேஸோட நேம், உங்களுடைய ஹவுஸ் நேம், அதாவது நீங்கள் என்ன நேம் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு நேம் தான் அந்த ஒரு லொகேஷன் வந்து கரெக்டாக காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்ஷியல் அப்படின்னு ஆட் பண்ணணும். இதுலேயே நம்ம வந்து பிஸ்னஸ் லொகேஷன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டாக இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லொகேட்டட் வித்தின் இருக்குல்ல, இந்த ஒரு லொகேஷன் எதுக்குள்ளே உங்களுக்கு வந்து லொகேட் ஆகியிருக்கு அப்படின்றத நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களுடைய சிட்டி நேம் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய தொகுதி நேமும் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நேம் இருக்குல்ல, ஸோ அந்த நேம் தான் சொல்கிறேன். ஸோ அந்த நேமையும் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துடலாம். இது ஹவர்ஸ், இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹவர்ஸ் வந்து காமிக்கும். இதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? இங்கே ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹவுஸோட ஃபோட்டோ வந்து அதுமாதிரி நீங்கள் கான்டாக்ட் ஆப்ஷன் வந்து உங்களுடைய விருப்பம் தான். இதை நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹவுஸ் லொகேஷன்லாம் ஆட் பண்ணுறோம்னா கான்டாக்ட் வந்து தேவை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதை தான் நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறந்துடாமல் அதை பார்த்துருங்க. இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற ப்ரொசீஜரு. ஸோ இதை கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளவே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. இமீடியட்டாக வந்து ஆட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லொகேஷனில் ஆல்ரெடி யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்களா, ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க. யாரும் ட்ரை பண்ணலை அப்படின்னா ஸோ உங்களோட இதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜிபிஎஸ் லொகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் இருந்திருக்கா அப்படின்றதையும் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் இந்த லொகேஷனை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுடைய லொகேஷனை எத்தனை பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜிமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ நீங்கள் எந்த ஜிமெயில் வழியாக நீங்கள் இந்த லொகேஷன் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜிமெயில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த கூகுள் மேப்பில் உங்களுக்கு சைடில் வந்து ஷோ ஆகும் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான். அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிமெயில் வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.